கொளுத்துற வெயில குளு குளுன்னு ஜூஸ் குடிச்சா வா எப்படி இருக்கும்ல. வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகர்தண்டா. இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக பாதாம் பிசின் தேவை. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற விட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி ஆகிடும். இதில் நம்மளுக்கு 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் தான் தேவைப்படும். ஸோ பார்த்து அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பாலை நம்ம பாதியாக வற்ற வைக்க போகிறோம். பால் பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. இதோ பால் பாதியை வத்திருச்சு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் அதில் விடுங்க. இங்கே நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே சேஃபர் சைடுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி இல்லாமல் கூட நீங்கள் கேரமலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இதுக்கு மேலேனா கசந்துரும். அடுத்ததான் நம்ம குறைச்சி வச்சுருக்கிற பால் இதோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை நீங்கள் அடுப்பில் வச்சு கலரணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு கலந்து விடணும். இறக்கி வச்சுட்டு கூட கலந்து விடலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுறது இந்த கலருக்காக தான். நல்ல கலரும் கொடுக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக பால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நான் 2 டம்ளர் ஜிகர்தண்டா பண்ண போகிறேன். 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர்லையும் நம்ம முதல்ல சேர்க்க போகிறது பாதாம் பிசின். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர்லையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நன்னாரி சிரப் 2 டம்ளர்லையும் ஒரு ஸ்பூன் சேருங்க. நன்னாரி சிரப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடைக்காதவங்க வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம். ஆக்சுவலாக 2 டம்ளருக்கு இந்த 1/2 லிட்டர் பாலுங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக சில் பண்ண அந்த பாலையும் சேர்த்துருங்க. மிச்சம் இருக்கிற பாலையும் அளவாக 2 டம்ளர்லையும் ஊற்றிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே 2லேயும் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். ஃபைனலாக குட்டி குட்டியாக நறுக்குன பாதாமை மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நன்னாரி நொங்கு சர்பத். இதுக்கு ஒரு 7-8 நொங்கு நல்லா இலை நொங்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சிருங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கை வச்சு மசிச்சாலும் சரி, பட் நல்லா மசிச்சிருங்க. இதை மிக்சியில் போட வேண்டாம். மிக்சியில் போட்டால் கொலன்னு ஆகிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. இதை குடிக்கும்போது நொங்கு வாயில் தட்டுப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இதோட ஒரு 2-3 ஐஸ் கியூபையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட நன்னாரி நொங்கு சர்பத் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சோடா. இது ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க், பட் செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் இங்கே 1 டம்ளர் செய்ய போகிறேன். 1 டம்ளருக்கு 1/2 லெமனோட ஜூஸ் வேணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப். இதோட சோடா ஊற்றி டம்ளரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கிலாம் விட்டுறாதீங்க. ஊற்றும் போதே அது நல்லாவே கலந்துக்கும். கலக்குனீங்கன்னா பாதி கேஸ் போயிடும். அதுக்காக தான். இதை அப்படியே எடுத்து உடனே குடிங்க. நல்லா சுருன்னு செம்ம டேஸ்டாக இருக்கும். இதோ நன்னாரி சோடா ரெடி. அடுத்ததான் நம்ம நன்னாரி பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குங்குமப்பூவோட ஃப்ளேவர் இந்த பாலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நான் இங்கே 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப், ஊற வச்ச குங்குமப்பூ தண்ணி 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன், இதை நல்லா கலந்து விடுங்க. சர்வ் பண்ணும்போது ஒரு 2-3 ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட நன்னாரி பால் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நன்னாரி இளநீர் சர்பத். இந்த சர்பத்துக்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல. முழுக்க இளநீர்லே செய்ய போகிறோம். ஒரு 2 கப் அளவுக்கு இளநீர் எடுத்துக்கோங்க.
இங்கே நான் ஒரு பெரிய இளநீலேருந்து கிடைச்ச தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது அந்த இளநியோட வழுக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் இப்படியே குடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததை நம்ம பாதாம் பிசினை யூஸ் பண்ணி 2 ஜூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு சியா சீட்ஸ் தேவை. சியா விதைங்களை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஒரு ஜெல் மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இதோட நமக்கு நன்னாரி சிரப்பும் கொஞ்சமாக புதினா இலையும் தேவை. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஊற வச்ச சியா விதைங்க, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப், 1.5 ஸ்பூன் ஊற வச்ச பாதாம் பிசின், கொஞ்சமாக நறுக்குன புதினா, இதோட ஒரு டம்ளர் தண்ணி. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பிசின், சியா சீட்ஸ் ரெண்டுமே இந்த சம்மருக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை பாதாம் பிசின் ஜூஸ். இதுக்கு நன்னாரி சிரப், எலுமிச்சம்பழம், பாதாம் பிசின் தேவை. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பாதாம் பிசின், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு பெரிய ஸ்பூன் நன்னாரி சிரப். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சூப்பரான எலுமிச்சம்பழ ஜூஸ் ரெடி. எல்லா ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.